ஸ்ரீசக்கரராஜசிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி ஸ்ரீசக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி. ஸ்ரீசக்கரம் நம்முடைய ஆலயங்களிலே, எல்லா ஆலயங்களிலேயும் பொதுவாக இந்த ஸ்ரீசக்கரம் என்பது மிக மிக முக்கியமானது. குறிப்பாக காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில், மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில், இந்த ஆலயங்களிலே எல்லாம் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலிலே ஆதிசங்கர பகவத் பாதாள் காஞ்சிபுரம் வருவதற்கு முன்பாக இந்த அம்பாள் கடும் நீலியாக இருந்தாளாம். அதாவது ருத்ர தெய்வமாக இருந்தாளாம். அப்படி ருத்ரம தெய்வமாக இருந்த அம்பாளை சாந்தப்படுத்தி ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்து அம்பாளை சாந்த நிலைக்கு கொண்டு வந்து சாந்த காமாட்சியாக மாற்றியவர் ஆதிசங்கர பகவத் பாதா. இந்த ஸ்ரீசக்கரங்களுக்கு என்று மிகப்பெரிய மகிமை உண்டு. இந்த ஸ்ரீசக்கரத்திலே இறைவனுடைய அந்த சாநித்தியத்தை வைத்து அதனை பிரதிஷ்டை செய்வார்கள். அதனை பிரதிஷ்டை செய்யும்போது இறைவனுடைய அனுகிரகமானது பன்மடங்காக நமக்கு திரும்ப வரும். அதனால்தான் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், சமயபுரம் மகமாயி அம்மன் கோவில், திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோவில், இந்த கோவில்களுக்கெல்லாம் செல்லும்போது நாம் ஒரு தனியான ஒரு வைப்ரேஷனை நம்மால் உணர முடியும். அதனை என்னால் சொல்ல முடியாது, உணர்ந்து பார்த்தவர்களுக்கு அது தெரியும். ஆக இந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய மகிமையானது அப்படி. குறிப்பாக தமிழ்நாட்டிலே பார்த்தீர்கள் என்றால் பல ஆலயங்களிலே ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. சங்கரநாராயணர் கோவில், சங்கரன் கோவிலிலே இருக்கின்ற கோமதி அம்மன் ஆலயத்திலே அம்பாள் சன்னதிக்கு முன்பாக ஒரு அழகான ஸ்ரீசக்கர மேடை இருக்கும். அந்த மேடையிலே நாம் அமர்ந்து நாம் என்ன பிரார்த்தனைகளை வைக்கின்றோமோ அந்த பிரார்த்தனைகள் உடனடியாக நிறைவேறும் என்பது ஐதீகம். அங்கே அம்பாள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடத்திலேயும் ஸ்ரீசக்கரம் இருக்கின்றது. அம்பாளுக்கு எதிராக அந்த மக்கள் வரிசையாக வருகின்ற அந்த அதற்கு இடைப்பட்ட அந்த இடத்திலே ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். அதிலே அமர்ந்து நாம் தியானித்தால் நாம் எண்ணுகின்ற பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பது ஐதீகம். ஆகவே சங்கரன் கோவில் கோமதி அம்மனை தரிசிக்க செல்லும் போது இதனை